மனோஜால ஜீவா கர்ப்பமா? அப்போ ரோகிணியோட நிலைமை என்ன ஆகுறது? இது பெரிய ஆப்பா இருக்குதே அப்படிங்கிற மாதிரியா சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து ரசிகர்கள் பேசிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜ் கேரக்டரில் நடிக்கிற நடிகர் ஸ்ரீதேவா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது இணையத்தில் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. அதாவது அந்த வீடியோவில் ஜீவா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா இந்த மாதிரியா கேள்வி கேட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறாரு. அந்த வகையில் ஸோ சிறகடிக்க ஆசை சீரியல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பியில் முதலிடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில தான் இந்த சீரியலில் ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ட்விஸ்ட் வந்து அந்த ட்விஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே முடிவுக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமான பாராட்டுகளையும் பெறுது. அதே நேரத்தில் சீரியலில் ரோகிணி மட்டும் மாட்டாமல் இருக்கிறாங்களே, ஸோ அவங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வர்றதே கிடையாது. அப்படியே பெரிய பிரச்சனையாக வந்தால் கூட அதுவுமே உடனுக்குடனே முடிஞ்சிருதே அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி மேலே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கிறாங்க. ஆனால் முத்து அண்ட் மீனாவுக்கு தான் எப்போதுமே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க தான் ஹீரோ ஹீரோயின்ஸ், பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ரோல் அண்டு ஒரு போல்டான ரோல் கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே வந்துட்டு இருக்க தான் செய்து ரசிகர்கள் மத்தியில். ஆனால் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அங்கே கதாநாயகன் கதாநாயகி தானே அதிகமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க. வில்லன்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வில்லத்தனங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க சொகுசாக தான் இருக்கிறாங்க. கடைசியில் தான் அவங்களுக்கு ஆப்பு பெருசாக கிடைக்கும். ஸோ இதே போல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலே நடந்துக்கிட்டு இருக்குது. போன வாரம் முழுக்க முத்து குடிக்காமலேயே அவரை குடிகாரனா சிட்டி வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்த, அதுக்கப்புறமா மீனா உண்மையை கண்டுபிடிச்சி முத்து மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. இந்த நிலையில தான் மீனா அண்ட் முத்து 2 பேருமே அவங்களுடைய முதல் திருமண நாளை கொண்டாடுறாங்க. அதுலேயும் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக ஸ்ருதியோட அம்மா பார்த்தீங்கன்னா தங்க வளையலை கொடுத்து பிரச்சனையை கிளப்ப பார்க்குறாங்க. ஆனால் அதையுமே மீனா சமாளிச்சிடுறாங்க. இப்போது மீனாவோட தம்பி சத்யா வீட்டுக்கு வர்றதுனால அடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடக்குது. ஸோ இப்படியான நிலையில தான் இப்போ இந்த சீரியலில் மனோஜா நடிக்கிற நடிகர் ஸ்ரீதேவா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதில் ஜீவாவும் மனோஜும் ரோகிணியோட பியூட்டி பார்லரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது மனோஜ் ஜீவாவை பார்த்து, என்னோட வேலை டெம்ப்ரவரி, பட் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரெக்னென்ட் இந்த மாதிரியா சொல்ல ஜீவா மனோஜை அடிக்கிறாங்க. அதாவது பெர்மனண்ட் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு பதிலாக ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறது போல் இந்த காட்சிகள் இருக்குது. இது பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலுமே சில நேரங்களில் இனி இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. காரணம், ஜீவாவுக்கு ஆதரவாக போலீஸ் ஸ்டேஷனில் முத்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் தன்னுடைய அண்ணனை ஏமாத்துனது இந்த ஜீவா தான் அப்படிங்கிறது தெரியாமலேயே ஜீவாவுக்கு முத்து உதவி பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்தில் ஜீவா கிட்ட இருந்து பணம் வாங்கினதை ரோகிணி அண்ட் மனோஜ் 2 பேருமே வீட்டில் மறைச்சிருக்கிற நிலையில் இனி ஜீவாவால் இந்த உண்மை உடைப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளுமே ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த நிலையில தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.